சமீபத்துல இந்தியாவே ஆட்டி படிச்சுட்டு இருக்கிற கொல்கத்தா டாக்டர் கேஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவங்கள பத்தி நிறைய பேசிட்டு தான் இருக்கிறோம். அப்படின்னாலும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய கோஸ்டா இருக்கிற சந்தீப் கோஷ் பத்தி தான் பேச போறோம். யார் அவரு, என்ன, எதுக்காக அவரை பத்தி பேசணும் அப்படின்னா, ஒரு தலைமையில இருக்கிறவங்க வந்துட்டு ஒழுங்கா இருந்தாங்க அப்படின்னா சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும். ஏன் ஒரு வீட்டுல எடுத்துக்கலாமே, குழந்தைங்க நல்லா வளரணும்னா அம்மா அப்பா ஒழுங்கா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இஷ்யூ நடக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முக்கிய காரணம் பிரின்சிபல் சந்தீப் கோஷ் தான். சோ சந்தீப் கோஷ் மட்டும் ஒழுங்கா நடந்திருந்தாரு, அந்த தலைமையை அவர் ஒழுங்கா பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு மாசான விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இவரை பத்தின டாபிக் பத்தி பேசி அவர் யாரு, என்ன, அவர் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு, என்னெல்லாம் சுரண்டல் நடக்குதாங்க அப்படின்றத பத்தி பிரீஃபா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்கம் டு கல்கன் நியூஸ். நான் உங்க தீபிகா. ஸோ இப்போ சந்தீப் கோஷ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த கோஷன் இருக்கிறதுக்கு கோஸ்டனே உண்மையாவே வச்சிருக்கலாம். பேயை விட மோசமான செயல்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷன் பணத்துக்காக வாழலாம், பணம் மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே, பணத்துக்காக மட்டும்தான் ஓடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு ஆண், அப்படி ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான். ஸோ இப்போ வெஸ்ட் பெங்கால் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு, அதாவது கவர்மெண்ட் ரூல் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல், ஓகேவா, அவங்களுக்கும் இந்த சந்தீப் கோஷ்க்கும் நடுவில் ஒரு பெரிய டைப்பே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ல டோட்டலா ரூல் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயமும், இப்போ கேண்டீன் நடத்தணுவாங்க அப்படின்னா சந்தீப்போட ஒரு அனுமதி தேவை. அங்க வந்து ஒரு சைக்கிள் பார்க்கிங் பண்ணணும், ஒரு கார் பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு பார்க்கிங் வந்துட்டு அங்க ஒரு ரெண்டலுக்கோ இல்லை எதுக்கோ விடணும் அப்படின்னாலும் இவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். எக்கச்சக்க ஏக்கரை கவர் பண்ணிருக்கிற அந்த கொல்கத்தா ஹாஸ்பிட்டல்ல, ஆக்சுவலி ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்க அப்படின்னா, ஏதாவது யாராவது லீஸுக்கோ ரெண்ட்டுக்கோ ஏதாவது ஒண்ணு வந்து இவர் என்னவோ இவரது நான் தான் பொறுப்புங்க, என்னங்க வாங்க ரெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க, என்னங்க லீஸ் கொடுங்க, இந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி மொத்த அட்டுழியமும் பண்ணியிருக்காரு. இவரை கேட்க யாருமே இல்லையா, இவ்வளவு மோசம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் எதுவுமே பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே எழுந்து பொங்கி வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. பிரீஃபா பார்க்கலாமா? சரி, ஓகே. இப்போ சந்தீப் கோஷ் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டலை எப்படி ரூல் பண்றாரு, என்ன பண்றாரு, அவரோட ஸ்கெட்ச் முதல் பாயிண்ட் எப்படின்னா 2013 வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹேண்ட் ஓவர் வாங்குறாரு. பிரின்சிபலா உள்ள வரும்போது என்ன பண்றாரு, பிளான், ஸ்கெட்ச், மேப் எல்லாமே தரமா போடுறாரு. ஸோ விஜய் விட வேற லெவல்ல போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்றாரு, போட்டு ஒரு 4 பேர், இந்த 4 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களை உள்ள படிக்கிறதுல இருந்தே பிக் பண்ணி எடுத்து ஒரு 4 ஸ்டூடெண்ட்டை அசோசியேஷன் மெம்பரை ஃபார்ம் பண்றாரு. ஸோ ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் அப்படின்னு ஃபார்ம் பண்ணி, உங்களுக்கு எந்த இஷ்யூ வேணா இருக்கட்டும், காலேஜ்ல தண்ணி பிரச்சனையா, சாப்பாடு பிரச்சனையா, கேன்டீன்ல ஏதாவது வேற ப்ராப்ளம் இருக்கா, படிக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா, ஹாஸ்டல்ல பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் ஸ்டூடெண்ட் அசோசியேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் அவங்க எங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு மேனேஜ்மெண்ட் அங்க ஒரு ரூலை போடுறாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல என்ன நடக்குது, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த 4 பேர் கவனிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா மேலிடத்துக்கு போறாங்க. அண்ட் மேலிடத்துக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி கீழே இருக்கிற இந்த 4 பேர்கிட்டையும் நீ அவங்க கிட்ட இருந்து பணம் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உனக்கு வந்து பாத்ரூம் சரியில்லையா, எனக்கு வந்து ஒரு 100 ரூபா கொடு, உனக்கு காலேஜ்ல நீ பாஸ் ஆகணுமா, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கட்டு அப்படின்னு அவங்க மொத்தமும் பண சுரண்டல் இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நோட் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் பியூர்லி கவர்மெண்ட் காலேஜ். ஓகே, நம்ம பொதுவாக கவர்மெண்ட் காலேஜ்க்கு ஏன் படிக்கணும்னு நினைப்போம், ஃபீஸ் இருக்காது, நம்ம குடும்ப சுச்சுவேஷன் அண்ட் நல்லா படிச்சிருப்போம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா அங்க படிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு யோசிங்க. எல்லாருமே வந்துட்டு இப்ப பணம் இருக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னும் போது நல்ல காலேஜ்ல தான் சேர்த்து விடுவாங்க. அதுதான் வந்து உலக வழக்கமாவே நடக்கிற விஷயமா இருக்கு. ஆனா இப்போ ஒண்ணுமே இல்லாம ஏழ்மையா இருக்கிறவங்க தான் அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து படிக்க போறாங்க. அவங்க கிட்ட 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு அப்படின்னு பண சுரண்டல் நடந்துச்சுன்னா சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், யோசிக்கவே பயமா இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ஆள் சந்தீப் தான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு தன்னால முடிஞ்ச அளவுக்கான உதவி செய்யறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் மோஸ்ட்லி அப்படியே தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவர் இங்க இருக்கக்கூடாதுங்க, பிரின்சிபலா அவர் இருக்கிறது தான் இங்க பெரிய பிரச்சனை, பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே ரீசன் அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவர் மட்டும் இல்லாம ஸ்டாஃபும் சேர்ந்து எல்லாருமே அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படியா, சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹேண்ட் வாங்கிக்குது, கையில ஹேண்ட் ஓவர் வாங்கிக்கிட்டு அவரை இப்பவே சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்றாங்க. அப்பாடா சந்தோஷம் தான் சாமி அப்படின்னு எல்லாரும் பெருமூச்சு வாங்கி முடிக்கிறதுக்குள்ள இதை விட ஆர்ஜிக்கரை விட ரொம்ப பெரிய ஒரு மல்டிபிள் ஹாஸ்பிட்டல் ஒன்று பக்கத்துல இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஆகுறாரு, திரும்பவும் பிரின்சிபலா போயிட்டு அங்க உட்கார்றாரு. இந்த விஷயம் பார்த்த உடனே கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு செம்ம ஷாக்காது. என்னடா நடக்குதுங்க, இவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு, எங்கேயுமே இருக்கக்கூடாது, யார் முகத்தையும் பார்க்கறதுக்கு கூட வெக்கம், மானம், சூடு, சொரணன்னு அடுக்கிக்கிட்டே போற அளவுக்கு கேவலத்தை பண்ணிட்டாரு. இவரை தூக்கிட்டு போயிட்டு திரும்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து வச்சா எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்.
ஸோ ஒரு பதவியில ஒரு அதிகாரத்துல எல்லாருமே வந்து கைக்குள்ள வச்சிட்டு இருந்தா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு பெருத்த கேள்வியும் அங்க இருக்கிற நபர்கள் எல்லாருமே எழுப்புறாங்க. ஸோ ஐயோ எங்க காலேஜ்லாம் நீங்க வர வேண்டாம், இவர் எனக்கு பிரின்சிபலா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு இந்த காலேஜ், அதாவது ஆர்ஜிகர் காலேஜும் அண்ட் இன்னொரு பக்கம் அவர் போன காலேஜையும் பெரிய பெரிய சண்டைகளும் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. ஸோ இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற இந்த சமயத்துல சிபிஐ ஒரு பக்கம் என்கொயரிஸ் பயங்கரமா பண்றாங்க. அண்ட் எல்லாருமே தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹைகோர்ட்டா எல்லா கோர்ட்ல இருந்தும் ஒரு பக்கம் ப்ரெஷர் இப்போதைக்கு சந்தீப்க்கு வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இவ்வளோ சந்தீப்புக்கு பிரச்சனைகள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் வாயை தொடர்ந்து என்ன பேச போறாரு, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். அவருடைய தரப்புல அவர் என்னதான் சொல்ல போறாரு அப்படின்னு தொடர்ந்து இனிமே நம்ம பேச போறது சந்தீப்போட பேர் அதிகமா இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. ஏன்னா இப்பதான் அதை நோண்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. அல்ல குறையாத அளவுக்கு நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, அடுத்து அவர் என்னெல்லாம் உண்மையை சொல்ல போறாரு, அவரை பத்தின உண்மைகள் என்ன வெளியே வரப்போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி உடனுக்குடன் நான் உங்களுக்கு நியூஸ் அப்டேட் பண்றேன். நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.